ஹாய் காய். ஸோ ஃப்ரைடேலேருந்து என்னென்னமோ நடக்குது, லைக் தேர்ஸ்டேலேருந்து நினைக்கிறேன். ஒரு பாப்புலர் ஆக்ட்ரஸ்க்கு வந்து மேரேஜ் ஆச்சு. எல்லாருமே வந்து வா 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 குரூப்னா எப்படி இருக்கணும், பிரைட்னா எப்படி இருக்கணும்னு பேசிகிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் இதுலேயே வந்து ஒரு டிவோர்ஸ் இஷ்யூ, அதுவும் பிரேக்கிங் நியூஸாக வேற போட்டிருந்தாங்க. அது முடியறதுக்குள்ள ஒரு நிறைய பேர் நான் வந்து இன்ஸ்டால சொல்லி கேள்விப்பட்டேன். எனக்குமே இந்த கொஸ்டின் எஃப்ஸ்டைன் ஃபைலை ரிலீஸ் பண்ணும்போது என்னத்தையோ வச்சிருக்காண்டா இவன், என்னத்தான் பண்ண போறான்டா, கூடிய சீக்கிரம் பெரிய சம்பவம் நடக்க போகுதுன்னு நினச்சிட்டே இருந்தோம். யாரில் இந்த மாதிரி கெஸ் பண்ணிக்கலாம், பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. தேவையில்லாமல் சும்மா ப்ராப்ளம் கிரியேட் பண்ணி இப்போ வார் நடந்துட்டுருக்கு. இது எந்த அளவுக்கு கொண்டு போவாங்கன்னு எனக்கு தெரியல. ஈரான், இஸ்ரேல், இதுக்கு நடுவில் துபாய் மாட்டிக்கிச்சு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. தேங்க் காட் வி ஆர் லைக் ஹாப்பி, வி ஆர் ஸோ லக்கி பிகாஸ் நம்ம இந்தியாவில் இருக்கோம். வி ஷுட் ப்ரே ஃபார் எவ்ரி ஒன். எல்லாருமே சேஃபாக அங்கே எல்லாருமே இந்தியன்ஸாக இருந்தாலும் சரி, முஸ்லீம்ஸாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, அந்த கண்ட்ரி பீப்புளும் சேஃபாக எந்த உயிர் சேதாரம் இல்லாமல் இருக்கணும். நம்ம ப்ரே பண்ணிக்கணும். தேங்க்யூ.